Realme T200, T310 ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஒரே பிரைஸ்ல இருக்கு. ஸோ இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ், ஆடியோ குவாலிட்டியில என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பில்ட் குவாலிட்டி வைஸே வந்து பார்த்தீங்கன்னா T310 விட T100ல கொஞ்சம் வெயிட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா கேஸ்ல இந்த வாட்டி பேட்டரி எம்ஏஹெச் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கு. அண்ட் அதே மாதிரி டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி வைஸ் ஆல்மோஸ்ட் ரெண்டுமே பிளாஸ்டிக் தான் பில்டு வைஸ். அண்ட் கலர்ஸ் வேணா கொஞ்சம் டிஃப்ரெண்டான கலர்ஸ்ல வந்து உங்களுக்கு கிடைக்கலாம். அண்ட் அதே மாதிரி இது T200 வந்து கொஞ்சம் அகலமா இருக்கு, ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்ல இருக்கு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ரவுண்டட் கார்னர்ஸ் ரொம்ப அதிகமா வந்து இருக்கு. அண்ட் ரெண்டுமே வந்து ஒரு கிளாசி ஃபினிஷ்ல தான் வந்து பண்ணிருக்காங்க. இப்போ ஆடியோ குவாலிட்டி வைஸ் பாத்தீங்கன்னா T200 ஹைரஸ், ஸோ இதுல வந்து எல்டாக் ஆடியோ கோடெக் வருது. பட் T310ல வந்து உங்களுக்கு எல்டாக் கிடையாது. இப்போ ஆடியோ குவாலிட்டியில 310க்கும் இந்த T200க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பேஸோட எஃபெக்ட் வந்து T200ல கொஞ்சம் கம்மி பண்ணிருக்காங்க. அது ரொம்பவே நல்ல விஷயமா நான் வந்து பாக்குறேன். உங்களுக்கு ஸ்டில் பேஸ் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா நீங்க T310க்கே வந்து போகலாம். அண்ட் T310 விட உங்களுக்கு பேஸ் கம்மியா இருக்கு. அதே மாதிரி கம்மியா இருக்கு மீன்ஸ் ரொம்ப கம்மியா கிடையாது. ரியல்மியோட அதே மாதிரி ஒரு பேஸ் எஃபெக்ட் மாதிரி தான் வந்து இருக்கும். அண்ட் அதுலேயே வந்து EQ-ல வந்து டீப் பேஸ் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேஸ் சென்ட்ரிக்கான ஒரு சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கும். ஆனா T310 அளவுக்கு அதிகப்படியான பேஸ் கிடையாது. ஆனா பேலன்ஸ்டு மோட்ல இருக்கும்போது இது கம்ப்ளீட்டா ஒரு நல்ல ஒரு சவுண்டிங்கா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து தெரியுது. ஏன்னா பேஸ் கொஞ்சம் கம்மியாகும் போது தான் உங்களுக்கு அந்த மிட்ஸ் அண்ட் ஹைஸ் அந்த ஒரு ட்ரபிள் ஏரியாஸ்ல வந்து இன்னுமே கொஞ்சம் ஃபோக்கஸ் வந்து நல்லா இருக்கும். ஸோ அதனால இதுல வோக்கல்ஸ் கிளாரிட்டி அண்ட் ஓவராலாவே சவுண்ட் கிளாரிட்டி ரொம்பவே நல்லா இருக்கு. T310ஓட கம்பேர் பண்ணும்போது T310லயும் கொஞ்சம் கிளாரிட்டி நல்லா தான் இருக்கும். 310 விட T200 ஹைரஸ்ல கிளாரிட்டி இன்னுமே பெட்டரா இருக்கு. அண்ட் அதுவும் இல்லாம உங்களுக்கு அந்த பேஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால இந்த கிளாரிட்டி ஃபோக்கஸ்டா இருக்கிறதுனால இன்னுமே கொஞ்சம் நல்லா டீடைல்டா வந்து இருக்கு. ஸோ சவுண்டிங் வைஸ் நல்ல ஒரு டீடைல்டு சவுண்ட் லிசனிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் சவுண்ட் செப்பரேஷன் அந்த மாதிரி விஷயம் வந்து T200 இந்த ஹைரஸ் ப்ராடக்ட்ல நல்லா இருக்கு T310 விட. ஸோ இதுதான் வந்து ஒரு நல்ல ஒரு டிஃபரன்ஸா வந்து நான் வந்து பாக்குறேன். அண்ட் T200 ஹைரஸ்ல ஸ்டில் ஒரு ஆடியோ ஃபைல் கிரேட் ஒரு சவுண்டிங் வந்து மிஸ் ஆகுது. ஸோ அது எங்க மிஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா மிட் ரேஞ்ச்ல மிஸ் ஆகுதுன்னு சொல்லுவேன். ஸோ இப்போ மிட் ரேஞ்ச் வந்து இது வந்து ஒன்லி அந்த அளவுக்கு ஒரு டாப் குவாலிட்டி ஒரு ஆடியோ ஃபைல் கிரேட் மிட் ரேஞ்ச் குவாலிட்டி வந்து இதுல வந்து இல்ல. ஸோ இதுல வந்து இன்னுமே கொஞ்சம் திக்கான ஒரு வோக்கல்ஸ் இருந்திருக்கலாம். அதே மாதிரி பாடலோட அந்த வரிகளோட உச்சரிப்பு இருக்குல்ல, ஸோ அந்த உச்சரிப்புல உங்களுக்கு ஒவ்வொரு சொற்களும் நல்ல ஒரு அழுத்தமா வந்து இருக்கணும். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து இதுல கொஞ்சம் மிஸ் ஆகுது. T310 இதுக்கு ரிலேட்டட் பிரைஸ்ல தான் வருது. எக்ஸாக்டா சொன்னா இது ஒரு 2200 வருது, இது ஒரு 2000 வருது. 200 தான் பிரைஸ் டிஃபரன்ஸ். ஸோ இதுல எதை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ANC பர்ஃபார்மன்ஸ் வைஸ், பேட்டரியோட பிளேபேக் ஹவர்ஸ் வைஸ் அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அண்ட் பேஸோட எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க T310 ஸ்டில் வந்து நீங்க கன்சிடர் பண்ணலாம். T200 ஹைரஸ் வந்து எனக்கு வந்து ரியல்மில வந்து அதிகமா பேஸ் இருக்கு, அந்த மாதிரி பேஸ் வேணாம், எனக்கு கொஞ்சம் பேஸை லிமிட் பண்ணணும், கிளாரிட்டிக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், நல்ல ஒரு டீடைல் லிசனிங் இருக்கணும், ஓரளவுக்காவது கொஞ்சம் பேலன்ஸ்டா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரியல்மி T200 ஹைரஸ்க்கு போகலாம். பட் இதுல T310ல இருக்கிற அளவுக்கு உங்களுக்கு அந்த ஒரு ANCயோட சிஸ்டமும் அந்த மாதிரி ஹைபிரிட் ANC சிஸ்டமும் கிடையாது. ANCயோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். பிளேபேக் ஹவர்ஸும் T310ல வந்து உங்களுக்கு 8-9 ஹவர்ஸ் வருது அப்படின்னா இதுல 4.5 ஹவர்ஸ் அப்படிதான் வரும் எல்டாக்ல யூஸ் பண்ணீங்கன்னா. இந்த ஒரு கண்டிஷன் உங்களுக்கு ஓகேனா நீங்க Realme T200 ஹைரஸ் ப்ராடக்ட் வந்து போலாம். அண்ட் Realme T200 ஹைரஸ்ல வந்து நீங்க எல்டாக் ஆடியோ கோடெக் ஆண்ட்ராய்ட் டிவைஸ்ல சப்போர்ட்டட் ஸ்மார்ட் போன்ஸ்ல தான் சப்போர்ட் ஆகும். அண்ட் அதே மாதிரி ஐபோன்ஸ்க்கு எல்டாக் ஆடியோ கோடெக் சப்போர்ட் ஆகாது. ஆனா Realme லிங்க் அப்ளிகேஷன் இந்த ரெண்டு பட்ஸ்ல நீங்க எதை வாங்கினாலும் ஐபோனுக்கு ஆப் சப்போர்ட் வந்து இருக்கு.